அந்த மாற்றம்தான் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. எனது அன்பிற்கினிய துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் மேலான ஆதரவை தந்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ராசிக்கு தொழிலையும் உத்தியோகத்தையும் வேலையையும் காரிய வெற்றிகளையும் தர வேண்டிய சந்திரன் வருகின்ற 11ஆம் தேதி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் வரை உங்கள் ராசியான துலாம் ராசியில் சென்று கொண்டு உள்ளது. இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் வாய்ப்பு, வருமான வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், சுபகாரிய முயற்சி, வெற்றி அனைத்துமே நல்லதாக அமையும். இதே சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல நீச்ச கதியிலையும் இந்த வாரம் செல்லும். அப்படி தொழிலை தர வேண்டிய சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதி செல்லும் பொழுது தொழிலில் சில பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பொருளாதார தடை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அப்பாவுடைய ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரி மருத்துவ ரீதியான பாதிப்பு செலவுகள் கொஞ்சம் காட்டும். குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் விஷயத்திலும் சரி, அல்லது செய்கிற வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, கொடுக்க வேண்டியதை கொடுத்து சாதிக்க வேண்டியதை சாதிக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் அல்லது அவர்களின் வழியில் தாய் அல்லது தாய் வழி உறவில் சொத்து ஏதாவது பணம், நகை, சொத்து ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதற்கு சில யுக்திகளையும் புத்திசாலித்தனத்தையும் அறிவு கூர்மையையும் அறிவாற்றலுடன் பேசி லாபத்தையும் காரியத்தையும் சாதித்து கொள்ளும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. அறிவாற்றலால் சதா பேசி கணவன் மனைவிக்குள் வம்பு வழக்கு உண்டாகிவிடும். அல்லது நண்பர்களுக்குள் நீங்கள் பேசும் வார்த்தைகளால் மனஸ்தாபங்களை உருவாக்கிவிடும். சொத்துக்களை வைத்து பிரச்சனைகளை உருவாக்கி விடுவாங்க. அதனால இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பழைய வீட்டை இடித்து தள்ளிவிட்டு புதுசாக அடியிலிருந்து கடற்கால் எடுத்து கட்டுறதுக்கு உண்டான நேரம் தான் வந்துருக்கு. அல்லது அந்த வீட்டை முழுசாக விற்றுட்டு உங்களுக்கு பிடிச்சமான வேறு இடத்துல வாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய வர வேண்டிய சொத்தை வர வைப்பதற்கு வாங்குவதற்கு உரியவர்களிடம் பேச வேண்டியவர்களிடம் முறைப்படி பேசி இதை சாதித்து கொள்ளலாம். அப்படி முயற்சி எடுத்தால் வெற்றி இந்த வாரம் கிடைக்கும். தொழில் கூட்டாளிகள் மூலம் தொழில் முதலீடு செய்யலாமா அல்லது மேற்கொண்டு தொழிலை விருத்தி செய்யலாம். பல துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு யோசனைகள் வந்து கொண்டிருக்கும். இந்த வாரத்தில் தொழில் கூட்டாளிகள் சம்பந்தமாக தொழிலுக்கு மேற்கொண்டு முதலீடு விருத்தி இது சம்பந்தமாக முடிவெடுத்தால் தப்பாக போயிடும், நஷ்டத்தில் போயிடும். ராசிக்கு பாக்கிய ராசியான 9ஆம் இடத்துல குரு பகவான் போய் உட்கார்றார். ராசியை 5ஆம் பார்வையை பார்க்கறதன் மூலம் தொழில் கூட்டாளிகள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம். அவங்களால வளர்ச்சிகள் இருக்கு, முன்னேற்றம். அதே சொந்த பந்தத்தில் இரத்த உறவுகளில் அமைஞ்சிச்சுன்னா நஷ்டத்தையும் விரயத்தையும் காட்டிடும். அதுலேயும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயத்தில் அந்நிய ஜாதி அந்நிய மதமாக இருந்துச்சு அப்படின்னா ஆச்சரியப்படுற மாதிரி லாபகரத்தை நோக்கி லாபத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி நம்ம போனால் அந்நிய நண்பர்கள் மூலமாக தொழில் உத்தியோகம் வேலை எது அமைஞ்சாலும் அதில் குறிப்பாக உத்தியோகமாக இருந்துச்சுன்னா ஆச்சரியப்படும்படி 12 வேலையாக நல்ல வளர்ச்சி தரும் வேலையாக அமைஞ்சிடும். இந்த வாய்ப்பெல்லாம் இந்த வாரம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் மட்டும் இல்லை, அடுத்த வாரமும். பொதுவாக சுயமாக தொழில் பண்ண விருப்பப்பட்டால் முதல் போடாத பணம் போடாத ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி செய்யலாம். அல்லது வாழ்க்கை துணை கணவனோ அல்லது மனைவியோ அவங்கள நிர்வாகியாக போட்டு
நீங்கள் மறைமுக பார்ட்னராக இருந்துக்கிட்டு அல்லது உழைப்பாளியாக இருந்துக்கிட்டு சொந்த தொழில் செய்யலாம். நேரடியாக நீங்களே முதலீடு போட்டு கடனை ஒன்றை வாங்கி முதலீடு போட்டு நீங்களே ஓனராக இருந்து செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் சிரமம், கஷ்டம். யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை அதில் நல்லா தசா புத்தி அந்தாரம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஓகே. ஒருவேளை கெட்ட தசா புத்தி அந்தாரம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா யோசிச்சு செய்யுங்க, அவசரப்படாது. அதாவது துலா ராசிக்கு வரவையும் வாடிக்கையாளர்களையும் அடுத்த நபர்களின் ஆதரவையும் உதவியும் தர வேண்டிய செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் நீச்சகதிலிருந்து வெளியேறி வந்ததுக்கு அப்புறம்தான் வரவு, முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிலாம் இருக்கும். இந்த செவ்வாய் 23/6/2025 தான் நீச்சகதிலிருந்து வெளியேறி சிம்ம ராசிக்கு வரும். அது வரைக்கும் உத்தியோகம் பெஸ்ட்டு அல்லது பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் சித்திரை நட்சத்திரம் 3-4ஆம் பாதம் துலாம் ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 13ஆம் தேதியும் 15ஆம் தேதி மதியம் 2 மணி வரையும் 16ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி வரையும் நல்ல நாட்களாக உள்ளது. நீங்கள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற 12ஆம் தேதி 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 11:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி விசாலக்கிழமை மதியம் 2 மணி வரையிலும் 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் நல்ல நாட்களாக உள்ளது. நீங்கள் விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்திருந்து துலாம் ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற 13ஆம் தேதி நாள் முழுவதும் நல்லா இருக்கு. 15ஆம் தேதி விசாலக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நாள் நல்ல நாளாக இருக்கு. நீங்கள் செய்ய காரியத்தை செய்யலாம், வெற்றிகளை தரும். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் சிக்கல்களை ஏற்படுத்தும் நபர்களை எந்த வழியிலாவது ஒரு வழியில் சரி கட்டி நினைக்கும் காரியங்களை சாதித்து கொள்ளும் வாரமாக வந்துள்ளது. அதிக மன உளைச்சலுடன் சாதிக்க வேண்டி இருக்கும். ஆனால் சாதித்து வெற்றிகளை பெற்று விடுவீர்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.